லாஸ்ட் 1 வீக்கா உலக அரசியல் பயங்கரமான ஒரு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. அந்த வாருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த உறவு வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சைனா வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க, அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்காக அது அவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் இந்தியா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நீ வந்து அமெரிக்கா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சைனா இந்த சைடில் பாகிஸ்தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதுக்கு நடுவில் இந்த எல்லா கேமையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் தான். ஆப்வியஸாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாம் போட்டிருக்காரு. யாருக்கு? நம்ம புட்டினுக்கு. எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் சண்டே வந்து புட்டினை அலாஸ்காவில் ட்ரம்ப் அவர்கள் மீட் பண்ணார். ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஆஃப் திஸ் மில்லினியம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து அமெரிக்க மண்ணில் ஒரு ரஷ்ய அதிபர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கான ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா, நிறைய நாட்டில் கேஸோட விலை கூட வந்து கம்மியாயிடுச்சு, ஷேர்ஸோட ப்ரைஸ்லாம் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வார் மட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு, இவங்க பேசி திடீர்னு சீஸ்ஃபயர் நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் இது வரைக்கும் வந்து அகல பாதாளத்தில் இருந்த நிறைய ஷேர்ஸ் கூட மேலே வந்துடும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமி மெயினாக இந்த மிகப்பெரிய 2 பீஸ்ட்டை நோக்கி இருந்தது. எஸ், ட்ரம்ப் அண்ட் புட்டின். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உலக அரசியல், யூரோப் நேஷன்ஸ், அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் ரஷ்யா எல்லாரோட ஒரு பார்வையில் பயங்கரமாக மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். புட்டின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து புட்டின் அவர்களோட மீட்டிங் வித் டொனால்ட் ட்ரம்ப், த பிக்கஸ்ட் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் மிஸ்டர் அமெரிக்கன் ட்ரம்ப் வந்து எங்கன்னா அலாஸ்காவில். நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலேயே அலாஸ்கா வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு வித்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருந்தேன். ஸோ எதுக்கு விற்றாங்க அப்படின்றது கூட அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். அலாஸ்காவில் வந்து இந்த மீட்டிங் நடந்தது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாதுகாப்போடு நடந்த மீட்டிங். ஆஸ் பர் பிளான் 7 மணி நேரம் நடக்கணும்னு இருந்த மீட்டிங் வந்து 3.5 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் கிளம்பிட்டார். ஸோ புட்டின் வந்தார்ல, வந்துட்டு அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா புட்டினே இல்லையா, அதாவது அவர் ஒரிஜினல் புட்டினே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், இன்னும் யூரோப் நேஷன்ஸில் இருக்க நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் புட்டினோட டோப்லர் கேங், அதாவது இன்னொருத்தர், அதாவது அவங்கள மாதிரியே இன்னொருத்தங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஒருத்தங்களை பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த வியாபாரி படத்துலலாம் நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களை பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி வந்து அவர் உருவம் நிறைய இடத்துல போக முடியாதுன்னு சொல்லிட்டு 2-3 உருவம்லாம் உருவாக்குவார்ல, அதே மாதிரி தான் புட்டினே கிடையாது. ஏன்னா ரஷ்யா பிரசிடென்ட்டுக்கு ஆல்ரெடி 45 தடவை வந்து டைரெக்டாக கொலை முயற்சி நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கன் மண்ணில் போயிட்டு அவர் வந்து காலடியை எதிர்த்து வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாருன்னா ஆப்வியஸாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அவரோட உயிருக்கே ஆபத்துன்னுவே புட்டின் டைரெக்டாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜென்ட்டாக இருந்தவர், ஸோ எதையுமே சிரிக்க கூட மாட்டார். பட் இந்த மீட்டிங்கில் புட்டின் நிறைய சிரிச்சுட்டு அனிமேட்டடெல்லாம் இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இது புட்டினே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய மீடியா சொன்னாங்க. பட் வாட் எவர், அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இல்லை. ஸோ இது எல்லாம் ஒரு சைடு ஓரங்கட்டி எடுத்து வச்சாலும், அடுத்தது புட்டின் வந்து அந்த மீட்டிங் இருந்த ஒரு 3.5 ஹவர்ஸ், எக்ஸாக்டாக ஒரு 4 ஹவர்ஸு எந்த மாதிரி ஒரு பயங்கர பிளானோட ரஷ்யா வந்திருப்பாங்க பார்த்துங்களேன். ரஷ்யா புட்டின் வரும்போது என்னென்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களே போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதிரி அமெரிக்கன் சாயிலில் நம்ம நடந்துக்க கூடாது, அப்படி நடந்தால் நம்மளை எந்த அளவுக்கு ஸ்பை வச்சு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 செக்யூர்டாக சொன்னாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூப் பாக்ஸ், எல்லாருக்குமே பூப்னா என்னன்னு தெரியும், மலம். அந்த மலத்தை சப்போஸ் ரஷ்யாவிலேருந்து வந்து அமெரிக்காவில் மலம் போனால் கூட அந்த ஊரில் இருக்க டாய்லெட்ஸ்லோ இல்லை ஏதாவது இடத்துலையோ வந்து அந்த மாதிரி மலம் போக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கையில் பூப் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யன் அதிபருக்கு வந்து நிறைய டிசீஸ் இருக்குது, அசிமஸ் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு டிசீசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவரோட ஹெல்த் கண்டிஷனை பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் லைக் இந்த மாதிரி மலமெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால கூடவே ஒரு பூப் பாக்ஸ்ன்னு தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட $85,000 இன் கேஷ் வந்து ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு பே பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த இன்டர்நெட் பேங்கிங் இல்லை வந்து பொருளாதார தடை இருக்குல்ல,
அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நான் இந்த ஊருக்கு ஃப்ளைட்டில் வரேன், நான் வந்து பெட்ரோல் சார்ஜஸை வந்து நான் அமெரிக்காவுக்கு பே பண்ணுறேன், நான் பெட்ரோல் போட்டு அப்படின்னா அது கூட பே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு வர்த்தகம் தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 பெட்டி ஃபுல்லாக இந்த $85,000 கேஷ் எடுத்துகிட்டு வந்து ரஷ்யா அமெரிக்காவுக்கு அவங்க ஊர் ஃப்ளைட்டை வந்து ஃபியூவல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக வந்திருக்காங்கன்னு பார்த்துங்க. ட்ரம்ப் சொன்னார், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் மீட்டிங் 10 out of 10 அப்படின்னாரு. புட்டின் சில டிமாண்ட்ஸ்லாம் டைரெக்டாகவே வச்சார். எனக்கு வந்து சில ஏரியாஸ்லாம் ஆக்குபை பண்ண ஏரியாஸ்லாம் நான் வந்து எடுத்துப்பேன், ஃபர்தராக கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். என்னென்னா ரஷ்யன் பேஸ்டு சர்ச்சஸ் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புட்டின் வந்து அவங்க முன்னாடி வச்சார். ஸோ இது எல்லாமே ட்ரம்ப் கேட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டார். அடுத்து நம்ம புட்டின் கிளம்பி போயிட்டார். எக்ஸாக்டாக ஒரு 3.5 hours லஞ்சு கூட சாப்பிடாம கிளம்பி போயிட்டார் நம்ம தலைவர் புட்டின். ஸோ அதுக்கப்புறம் நடந்த மூவ் தான் இருக்கிறதுலே பயங்கரமான விஷயம். இப்போ புட்டின் வந்து போனார் அப்படின்னோடனே அவர் ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்க அஃபீஷியல்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். பட் ஸ்ட்ரைட்டாக அவர் இந்தியாவோட பிஎம் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி என்ன பேசணும், என்ன டீல் நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை வந்து மோடி அவர்கள் ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் வந்து தேங்க்யூ பிரசிடென்ட் மிஸ்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நம்மளோட ட்ரேடு தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் போட்டார். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு ஆல்ரெடி ஏண்டா டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்தர்பல்ட்டி அடித்து நோபல் ப்ரைஸ் வாங்கிறதுக்காக என்னென்னமோ பேச்சு வாங்கி புட்டின் கூட வந்து ஒரு மீட்டிங்கை வந்து செட் பண்ணால் இங்கே என்ன நடந்ததுன்னு போயிட்டு புட்டின் அவர்கள் வந்து டைரெக்டாக இந்தியன் பிஎம் மோடிக்கு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். இதுதான் வந்து ட்ரம்ப்போட இன்னொரு ஈகோவும் வந்து லைட்டாக ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன்று. அடுத்ததாக வந்து உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி டைரெக்டாக பிஎம் மோடி அவர்களுக்கு வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இதெல்லாம் வந்து ஒரு 4 days 5 days ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, நீங்கள் உங்கள் ஊர் மக்களும் செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து பிஎம் மோடியும் வந்து தேங்க்ஸ், வி வில் சப்போர்ட் யூ டு ஸ்டாப் த வார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடில் அமெரிக்கா வந்து நாம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மேலே 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கால் பண்ணி அங்கே அதாவது மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு பேசுகிறாரு. இந்த சைடில் சப்போர்ட்டாக உக்ரைன் வந்து நம்மளுக்கு வந்து நான் உங்களை விஷ் பண்ணுறேன், நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடிச்சுக்கிறவங்களும் அடி வாங்குறவங்களும் 2 பேரும் நம்மக்கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் யாருன்னா இந்த காமெடி பீஸு ட்ரம்ப்பு. அதாவது அவர் காமெடி பீஸுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான், நோபல் ப்ரைஸ். நீங்கள் நோபல் ப்ரைஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் சைலண்ட் ஆகிடுவாருங்க, சீரியஸாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு இந்த ஃபோன் கால்ஸ் வித் மோடி அண்ட் புட்டின்லாம் முடிஞ்ச பிறகு இமீடியட்டாக ஜெலன்ஸ்கி மண்டேவே அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்லாம் யாரோட பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டுங்க. ஒரு நாள் முன்னாடியே அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸு, யூகே, ஜெர்மனி, இட்டாலி, ஃபின்லாண்டு இவங்களோட சான்சலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேட்டோவோட செக்ரட்டரி, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட எவ்ரி 3 to 6 hours மீட்டிங் நடத்தியிருக்காரு ஜெலன்ஸ்கி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு கூட வாஷிங்டன் டிசியில் ஒயிட் ஹவுஸில் மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளெல்லாம் மீட்டிங் நடத்தியிருக்காரு. அவங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அக்யூர் பண்ண லேண்டெல்லாம் வந்து, அதாவது ரஷ்யா உள்ளே பூந்து அடித்தாங்கல்ல பயங்கரமாக உக்ரைன் அடித்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அக்வயர் பண்ணி வச்சுருந்தாங்களே. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பில் நிறைய இருக்குது, டொனஸ்க்குன்ற பகுதியில் கிரீமியா ரீஜியன், அப்புறம் வந்து லுஹான்ஸ்க்கு, டொனாஸ்க்கு, இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா பயங்கரமாக அடித்து பிரித்து மேஞ்சி கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரீஜன் எல்லாம் கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வித் ஜெலன்ஸ்கி. இந்த உக்ரைனோட இந்த யூரோப்பியன் லீடர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊருக்கு பாகிஸ்தான் இருக்குது. 1947 அப்புறம் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போன நாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில், அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சுமூகமாக இருக்க ஆள் வந்து நம்ம பாகிஸ்தான் தான். எடுத்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட நிறைய ஆயில் வெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இது பாகிஸ்தான் தான் இப்போ இருக்கிற உக்ரைன் வச்சுங்களேன். பக்கத்தில் வந்து நம்ம ஊர் லைக் யூரோப்லாம் நம்ம ஊருன்னு வச்சுங்க, இந்தியான்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஏன்னா நீ ஆல்ரெடி பாகிஸ்தானை கேப்சர் பண்ணிட்ட, அடுத்தது இந்தியாவுக்குள்ளே இந்த வெல்த் இருக்குன்னு வரமாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்றதுக்காக யூரோப்பியன் லீடர்ஸ்க்கு பயங்கர பயம். ஏன்னா அவங்க பயம் எப்படின்னா, அந்த நாட்டு மக்களே அவங்களோட லீடர்ஷிப் மேலே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு பயம்.
என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கேள்வி கேட்போம், பட் கேள்வி எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேட்க முடியாது. பட் அந்த ஊரில் போராட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜன், அதாவது பார்டர் ரீஜன் இன் உக்ரைன் அண்ட் ரஷ்யா, அந்த ரீஜனோட சான்சலர்ஸு, பிரசிடென்ட்ஸ் லைக் ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி, இட்டாலி, ஃபின்லாந்து, இவங்க எல்லாருமே அங்கே கேதர் பண்ணியிருக்காங்க வித் நேட்டோ செக்ரட்டரி அண்ட் யூரோப்பியன் யூனியனோட ஹெட். ஸோ ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அது வரைக்கும் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்தாலே எரிஞ்சு விழிஞ்ச நம்ம ட்ரம்ப்பு உள்ளே வரும்போதே வாப்பா தம்பி எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்றாரு. அதே சமயம் ஜெலன்ஸ்கி போன வாட்டி ஒரு 3 மாதம் முன்னாடி மீட்டிங் வரும்போது தெரியும், நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம், ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சு வருன்னு வருப்பார் நம்ம ட்ரம்ப்பு. என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரு ஒயிட் ஹவுஸ்க்கு வர ஒழுங்காக போட்டு வர மாட்டியா, டிஷர்ட்லாம் அசிங்கமாக பிளாக் கலரில் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தது இல்லாமல் பக்கத்தில் இருக்க நிறைய அந்த ப்ரெஸ் மீடியாவில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் அஃபீஷியல்ஸ்லாம் கூட செம்ம கலாய்ப்பாங்க. பட் இந்த தடவை ட்ரம்ப்பும் ரெடியாக இருக்கார் வரவேற்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து ஜெலன்ஸ்கியும் அப்படியே ஃபுல்லாக பேக்கடாக ஒரு கோட்டு அப்படியே போட்டுக்கிட்டு பிளாக் கலர் கோட்டு கெத்தாக இறங்கினாரு. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் போச்சுங்க, பயங்கரமாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 9 நாட்டு அதிபர்கள் பேச ஆரம்பித்தாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி வித் த வே யூ ஆர் கோயிங். நீங்கள் வந்து எப்படியாவது இந்த வாரை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், உங்களை தவிர இந்த உலகத்தில் இந்த வாரை யாருமே நிப்பாட்ட முடியாது அப்படின்னு ட்ரம்ப்பு இந்த சைடில் அப்படியே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடில் ஜெலன்ஸ்கி வந்து ஜெலன்ஸ்கி உங்கள் ஒய்ஃபை பற்றி எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி ஒரு சைடு சொல்ல, ஒரு செகண்டுக்கு 10 தடவை மிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லி ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கரமான ஐஸு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து சப்போஸ் புட்டின் சொல்கிறதுக்கு வந்து ட்ரம்ப்போட மெயின் மோட்டிவ் என்னென்னா வாரை ஸ்டாப் பண்ணணும், நோபல் ப்ரைஸ் வாங்கணும். சரி ஓகே, புட்டின் இது சொல்கிறார், நீ கேட்டுட்டு போ, வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா நான் நோபல் ப்ரைஸ் வாங்கணும். நீ சப்போஸ் இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நான் உனக்கு வந்து வார் எக்யூப்மெண்ட்ஸ் தர மாட்டேன், ஃபன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த மித்த இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஃபன் பண்ணணும், அதே சமயம் வந்து வார் எக்யூப்மெண்ட்ஸ் தரணும். எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த சைடில் 3.5 வருஷம் இந்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யா பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஆனால் இங்கே அமெரிக்கா, இன்க்ளூடிங் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் பொருளாதார தடை, அந்த தடை, இந்த தடை, இன்டர்நெட் தடை, இது மாதிரி நிறைய சோஷியல் மீடியா தடை கூட விதிச்சிட்டாங்க. எல்லாம் விதிச்சோம். ரஷ்யா இஸ் லைக் அ பீஸ்ட், நான் தாண்டா ராஜா, முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ தலைவலியே ட்ரம்ப் அந்த சைடு போயிட்டாருன்னா நம்மளோட கேம் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக யூரோப்பியன் லீடர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஐஸ் வச்சாங்க ட்ரம்ப்பை. ஜெர்மனியோட சான்சலர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற, அதாவது புட்டின் கேட்குறாருன்னு சொன்னீங்கல்ல, இந்த டோனஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து லூஹன்ஸ்க்கு, இந்த மாதிரி ரீஜியனு இதெல்லாம் வந்து கேட்குறாரு சொல்கிறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, லைக் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ், இந்த மாதிரி ரீஜியன்ஸ்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைன்றீங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடாவை கேட்டால் சைலண்ட்டாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ட்ரம்ப்பு வந்து அதுக்கு பெருசாக வாயை திறக்கலை. பட் வேறு ஆப்ஷனே கிடையாது. ட்ரம்ப்போட ஒரு மெயின் எய்ம் என்னென்னா, ஆல்ரெடி புட்டின் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வாரம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா புட்டின் மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட் சொல்கிறத கேட்கணும். இன்ஃபேக்ட் அமெரிக்காவும் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி தான். இந்த இடத்துல ட்ரம்ப் வந்து நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணுறதுனால அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்க அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், அமெரிக்கா கிட்ட இருக்க அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட இல்லை அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. ஈவன் ரஷ்யா கூட இப்போ வார வந்து அமெரிக்கா கூட ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வீக்காக இருக்காங்க, ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக. ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் கூட ஒரு 3.5 வருஷம் வார் பண்ணியிருக்கின்றதுனால நிறைய சோல்ஜர்ஸோட பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால ரஷ்யா லைட்டாக வீக்கிறாங்க. பட் அமெரிக்காவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பேக் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்றத யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு வீடியோ ரஷ்யாவோட மிலிட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு இராணுவ வாகனத்தில் இந்த சைடில் ரஷ்யா கொடி பறகுது, இந்த சைடில் அமெரிக்கா கொடி பறகுது. என்னடா இது, இந்த சைடில் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சைடில் இந்தியா சைனா சேர்றாங்க, அந்த சைடில் ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்துட்டாங்கன்னா இதில் யார் அப்புறம் அவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா, அது மாதிரி ஒரு கண்ட்ரியாக தான் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்பும் பார்க்குறாங்க, வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸும் பார்க்குறாங்க. ஓகே இருக்கட்டும், தேவைப்படும் போது அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான். ஸோ இந்த பர்டிகுலர் இராணுவ வாகனத்தில் அமெரிக்கா கொடியும் ரஷ்யா கொடியும் சேர்ந்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட வண்டியை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணதுனால அந்த கொடியை ஏற்றிருப்பாங்க, அப்போ அமெரிக்கன் கொடியும் ரஷ்யா கொடியும் ஒன்றாந்துருக்கும்
அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் இந்த சைடில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா கூட நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட அந்த வாகனத்தில் ஏற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் இது வந்து அஃபிஷியல் வீடியோவாக வந்ததுனால ரஷ்யா அண்ட் அமெரிக்கா நவ் கெட்டிங் க்ளோசர், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் அடுத்த பக்கம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியோட நிலைமை. இந்த இடத்துல அடுத்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா முக்கியமாக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூரோப்பியன் லீடர்ஸ் வித் உக்ரைன் ஜெலன்ஸ்கி என்னன்னா கண்டிப்பாக அடுத்த மீட்டிங் வந்து மாஸ்கோவில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி புட்டின் கேட்குறாரு. பட் யூஸ்வலாக மீட்டிங் அப்படின்றது துபாய் இல்லை ஜெனீவா இந்த மாதிரி மாகாணத்தில் தான் நடக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது காமன் நியூட்ரல் பிளேசஸில் நடத்துங்க, லைக் ஜெனீவா இந்த மாதிரி இருந்தால் ஒத்துக்கிறோம், அப்போ நம்ம மீட் பண்ணலாம். முக்கியமாக இந்த வார் சம்பந்தப்பட்ட ஜெலன்ஸ்கி, உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் சொல்லியிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா என்னதான் வார் பெரிய நாடுகள் இருந்தாலும் அந்த ஊர் அதிபர் அவரு தான் வந்து பயங்கரமாக இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ தன் ஊரை காத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவரே இல்லாமல் மீட்டிங் நடத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாவப்படுற விஷயம். இந்த இடத்துல வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. யாருக்கு? ஜெலன்ஸ்கிக்கு. ஒன்று, நீ வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு ரஷ்யா என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு நீ வந்து இந்த வாரை ஸ்டாப் பண்ணணும், சீஸ்ஃபயர் புட்டின் சொல்கிறத கேட்டுட்டு நீ சைலண்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதுக்கு மேல்பட்டு அமெரிக்கா ஃபண்டும் பண்ணாது, வெப்பன்ஸும் தராது, நீங்கள் யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு கை கழுவி விட்டுருவார். இதுதான் நடக்கும். இது நடந்தால் யூரோப்பியன் நேஷன்ஸ்னால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சைடில் லேண்டு, அதாவது தன்னுடைய சொந்த மண்ணையும் விட்டு கொடுக்க முடியாமல், அதே சமயம் வந்து வாரையும் ஸ்டாப் பண்ண முடியாமல் டிமாண்டையும் கேட்டுட்டு அந்த டிமாண்டுக்கும் ஒத்து போகணும் அப்படின்றது ஒரு அதிபருக்கு எல்லா சைட்லையும் நெருக்கடிங்க ஜெலன்ஸ்கிக்கு. ஸோ மேபி ஜெலன்ஸ்கி எடுக்கிற முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஜெலன்ஸ்கி இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நியூட்ரலான இடத்துல மட்டும்தான் நான் வந்து இந்த மீட்டிங்க்கு ஓகே சொல்லுவேன், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அக்யூர் பண்ண லேண்டை வந்து ரஷ்யா எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பு கிட்ட சொல்லதாக சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் கண்டிப்பாக தெரியும் இதோட அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் இதெல்லாம் எப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நேஷ்னல் அட்வைசர், அப்புறம் வந்து சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர், இவங்க எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 months முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் இம்போர்ட் ஆகிற முக்கால்வாசி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து சைனா கிட்டேருந்து தான் இம்போர்ட் ஆயிருந்தது. சடனாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ண உடனே இந்தியாவில் ஃபெர்டிலைசர்ஸ் டிமாண்ட் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த துவாரம் போடுவாங்க, லைக் பெரிய பெரிய இந்த மெட்ரோ ட்ரெயின் இல்லைனா மவுண்டைன் ரீஜன்ஸ்லாம் துவாரம் போடுறதுக்கு ஒரு பெரிய மிஷினரிஸ் இருக்கும். ஈவன் நம்ம சென்னை மெட்ரோ ரயிலில் கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் சைனா தான் கொடுப்பாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நோ ப்ராப்ளம் வித் தட், நாங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானை வெறுப்பேற்றத்துக்குமே சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் எவர், இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பரம எதிரியும் கிடையாது, ஒரு பரம நண்பனும் கிடையாது. அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து ஒரு ரைட்டான மூவ் தான் சைனா கூட எடுத்திருக்காங்க. ஈவன் அமெரிக்கா வந்து இப்போ 50% டேரிஃப் வந்து நம்ம மேலே போட்டாலும் ரஷ்யா அடுத்து அடிக்க போகிற அடினால நம்ம கிட்ட வரத்துக்கு யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் தவிர்த்து ரஷ்யா இந்த யூரோப்பியன் லீடர்ஸ் கிட்ட நடக்கிற பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே ட்ரம்ப்புக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நோபல் பிரைஸ் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ட்ரம்ப்பு போடுற எஃபர்ட்டு வேற லெவலுங்க. அதுக்காக அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்த ஜோ பைடனை, அவரால் தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு, நான் இருந்தேன் இந்த வாரே ஸ்டார்ட் ஆகிருக்காது, வாரையே விட்டுருக்க மாட்டேன், நான் வந்து கிட்டத்தட்ட 6 வாரம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு வந்து ட்ரம்ப்பு திருப்பி 145வது தடவை இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வாரை நான் தான் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி தலையிலே வச்சுக்கிறாரு, மாறலே வச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நோபல் பிரைஸ் வாங்காமல் இந்த ஒரு கட்டை ஓயாது அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப்போட நிலைமை. அந்த சைடில் அக்யூர் பண்ண லேண்டை கொடுக்காம நான் வந்து வாரை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு புட்டின் நிற்க, இந்த சைடில் ஜெலன்ஸ்கி நான் வந்து இது வரைக்கும் அக்யூர் பண்ண லேண்டை நானும் தரமாட்டேன், அதே நேரத்தில் மீட்டிங் மாஸ்கோலையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ட்ரம்ப் அடுத்தது என்ன மூவ் பண்ண போகிறாரு, வேர்ல்டு அரசியல் அதுக்கு அடுத்தது என்னென்ன மாதிரி நிகழ்வுகளை வந்து ஃபேஸ் பண்ண போகுது, எக்கனாமிக் ஷேர்ஸ் இதெல்லாம் நம்பிட்டு இருக்க நிறைய பேர் எந்த மாதிரி மூவ்லாம் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், பபாய்.